ஃப்ளேவர்ஸ் ஆஃப் இந்தியா. இன்னைக்கு நம்ம ஒரு சிக்கன் கேப்சிகம் பக்கோடா செய்யலாம். வாங்க எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு கப் அளவுக்கு நீட்டாக நறுக்குன சிக்கனை நம்ம இதில் சேர்த்துடலாம். இந்த பவுலில் அதோட ஒரு பெரிய வெங்காயம், ஆஃப் கேப்சிகம் அதையும் நீட்டாக வாக்கில் நறுக்குந்து அதையும் இதில் சேர்த்துடலாம். சிறிதளவு சோம்பு, சிறிதளவு மல்லி, சிறிதளவு கறி லீவ்ஸ், ஒரு ஹாஃப் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஒரு ஹாஃப் ஸ்பூன் சில்லி பவுடர். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரு ஹாஃப் ஸ்பூன் பெப்பர் மிளகுத்தூள், அதோட இதுக்கு தேவையான உப்பு, ஒரு 4 ஸ்பூன் கடலை மாவு, அதோட ஒரு 4 ஸ்பூன் அரிசி மாவு. இதை நம்ம கொஞ்சம் வச்சுக்கலாம், மறுபடியும் பத்தலைன்னா நம்ம இதை சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த வெங்காயத்தில், சிக்கனில், இந்த கேப்சிகமில் இருக்கிற தண்ணியோட சேர்த்து இதையெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மறுபடியும் நம்ம அதை மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம மீதம் வச்சிருந்த இந்த அரிசி மாவையும் இதில் சேர்த்துடலாம். மறுபடியும் இதெல்லாம் ஒரு முறை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளித்து மறுபடியும் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சும்மா லைட்டாக. உங்களுக்கு தெரியும் இல்லையா பக்கோடா கன்சிஸ்டன்சி, அந்த அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் பாருங்கள். இந்த அளவுக்கு இது மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ நம்ம இதை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வியூவர்ஸ். இப்போ ஃப்ரை பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு பேன் வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, நம்ம செக் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாயிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் விட்டு இந்த பக்கம் திருப்பி விடலாம். 2 பக்கமாக நல்லா வேகணும் இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது நல்லா ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நம்ம கேப்சிகம் சிக்கன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்துடலாம்.